குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதுசாக கட்டின பள்ளிக்கூடத்தோட மேற்கூரை கீழே இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு அண்ணாமலை கடுமையாக கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. நல்ல வேளை அன்னைக்கு விடுமுறை என்பதனால குழந்தைகள் இல்லை, உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து எம்கே ஸ்டாலினுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 64,33,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட முதலமைச்சர் திரு எம்கே ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கூகலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. நல்ல வேளை விடுமுறை என்பதனால் வகுப்பறையில் மாணவர்களோ ஆசிரியர்களோ இல்லாமல் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி கட்டிடங்களின் மேற்கூரை இடிந்து விழுவது தினசரி செய்தியாக வந்துகிட்ருக்கு. பள்ளி குழந்தைகளுக்கான கட்டிடங்கள் கட்டுவதில் கூட திமுக அரசு இத்தனை அலட்சியமாக செயல்படுவதை சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அண்ணாமலை கூறியிருக்காங்க. ஏழை எளிய குடும்ப பின்னணியில் இருந்து அரசு பள்ளிகளில் பயில வரும் குழந்தைகளின் உயிர் திமுக அரசுக்கு அத்தனை இலக்காரமாக போய்விட்டதா அப்படின்னு அண்ணாமலை காட்டமாக பேசியிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு எந்தெந்த மாவட்டங்களில் புதிய பள்ளி கட்டடங்கள் கட்டியிருக்கு என்று ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு ஒவ்வொரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கடிதம் எழுதி நாடகமாடியதோடு நிறுத்தி கொண்டாங்க. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரான பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விளம்பர ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இதுவரை இடிந்து விழுந்த பள்ளி கட்டிடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர்கள் யார், அவர்கள் மீது திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை பொதுமக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசு கட்டிய கட்டிடங்கள் அனைத்துமே தரமில்லாமல் இருப்பது, பரிசோதனைக்கு உள்ளாக்குவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்லது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.